ஹalleluya ஹalleluya. இந்த அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்தில் இருப்பது பாக்கியம். ஹalleluya. எத்தனையோ பேர் பிரயாணத்தில் இருப்பார்கள், எத்தனையோ பேர் தூங்கிக் கொண்டிருப்பார்கள், எத்தனையோ பேர் சுற்றி கொண்டிருப்பார்கள். நாம் தேவ சமூகத்திலே இருக்கிறோம். ஹalleluya. இது இந்த வருஷத்தின் பாக்கியம். ஹalleluya. இந்த விசுவாசத்தோடு நாம் தேவ சமூகத்திலே நிற்க வேண்டும். நிச்சயமாக கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலேயும் நம்மை வல்லமையாய் நடத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார். இந்த நேரத்திலும் ஒரே ஒரு காரியத்துக்காக ஒரு நிமிடம் நாம் ஜெபித்து விட்டு இந்த வசனங்களுக்குள்ளே கடந்து போவோம். இந்த இடத்துல இன்றைக்கு இல்லை, நேற்றைக்கு 12 மணி முன்னாடி நேற்றைக்கு கடந்து வந்த பொழுது பரிசுத்தாவியானவர் உணர்த்தின ஒரே ஒரு விஷயம், அது எப்படி எனக்கு கன்ஃபார்ம் ஆனது என்றால், ஆரம்பித்தது முதல் பாஸ்டர் அவர்கள் அதை குறித்து தான் ஜெபித்து கொண்டிருந்தார்கள், பிள்ளைகளுடைய காரியத்தை குறித்து. அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார்கள், எத்தனை பேர் கவனித்தீர்கள் என்று தெரியவில்லை, இது நமக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும் என்று. எல்லாருடைய பிள்ளைகளையும் தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். சத்ருவானவன் விழுங்கலாம் என்று நிற்கிற ஒரு காலம். காரணம், கர்த்தர் பிள்ளைகளை பயன்படுத்த விரும்புகிறார். பிள்ளைகள் ஜெபித்தால் வீட்டிலே விடுதலை உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகையால் வழிவிலகி போக பண்ண வேண்டும் என்று அவனும் தீவிரித்து நிற்கிற ஒரு காலத்துக்குள்ளே இந்த வருஷத்திலே பார்ப்போம். ஆனால் சபையாய் நாம் இந்த நேரத்தில் ஒரு நிமிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை எனக்கு பிள்ளைகள் இல்லை என்று யாராவது சிந்தித்தால், தரப்போகிற பிள்ளையும் நான் உமக்காக தான் வளர்த்துவேன் என்று அதுக்காகவும் நாம் ஜெபிக்க போகிறோம். ஏன் அதை சொல்லுகிறேன் என்றால், பெரும்பாலுள்ள ஸ்திரிக்கு இயேசு கடந்து போகவில்லை. எவியூருவின் வீட்டுக்கு போனார், லாசருவின் கல்லறைக்கு போனார். அது போற வழியிலே வஸ்திரத்தின் ஓரத்தையாக நான் தொடட்டும் என்று தொட்ட பொழுதுதான் இயேசு சொன்னார், என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது என்று. அது விசுவாசத்தினால் உண்டான வல்லமை. பெற்றுக்கொள்ளத்தக்க விசுவாசத்தோடு அவர்களும் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்ள நாம் எல்லாரும் முழங்கால் படியிட்டு, கர்த்தர் நமக்கு தானமாய் தந்த பிள்ளைகளை தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுக்க போகிறோம். தரப்போகிற குழந்தைகளை கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்க போகிறோம். இந்த வருஷத்திலே அதை கண்கள் பார்க்க வேண்டும். நெடுங்காலமான காத்திருக்குதலுக்கு கர்த்தர் முடிவை தர வேண்டும். ஒரு குழந்தையும், ஒரு வீட்டில் உள்ள வாலிப பிள்ளைகளும் சிறு பிள்ளைகளும் சத்ரு கண் வைக்க கூடாது. உலகத்தின் இச்சைகளிலோ, பாவத்திலோ, அடிமைத்தனத்திலோ எந்த விதத்திலும் பிள்ளைகளை சத்ரு தொடக்கூடாது. இந்த வருஷத்திலே எங்களுடைய வீட்டு பிள்ளைகளையும் எல்லாரையும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்த நேரத்திலே நாம் இணைந்து கண்களை மூடி பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தருடைய கரங்களிலே இந்த காலை வேளையிலே ஒப்பு கொடுக்க போகிறோம். நீர் அவர்களை நடத்த வேண்டும். என்னுடைய திறமையோ என்னுடைய புத்தியோ அல்ல, கர்த்தர் எங்களுக்கு ஞானத்தை தர வேண்டும், வளர்க்கக்கூடிய ஞானத்தை தர வேண்டும். எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்றல்ல, கர்த்தரிடத்திலே நாமும் ஞானத்தை கேட்க வேண்டும். பிள்ளைகளை வளர்க்க நம்மிடத்திலே தந்தபடியால் அவருக்கென்று வளர்க்கக்கூடிய ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நேரத்திலே நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய சமூகத்திலே சபையில் இருக்கிற அங்கமாயிருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் பிள்ளைகள் மீது வைத்திருக்கிற திட்டத்துக்கு விரோதமாய் சத்ரு எந்த விதத்திலும் எழும்பாதபடிக்கு உமது செட்டைகளின் கீழ் நீர் மூடி மறைப்பீராக. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்ற வசனத்தின்படியாக இந்த பிள்ளைகள் மீது கர்த்தர் நோக்கமாய் இருப்பீராகப்பா. உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் அப்பா, எனக்கு தரப்போகிற குழந்தைக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு உதடுகளின் கனிகளையும் கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவீராக. தகப்பனே, அந்த வார்த்தைகளை கர்த்தர் வாக்கிய பண்ணி தரும்படியாக உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எதை செய்தாலும் நாம் தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து பழக வேண்டும். இந்த நாட்களிலே உலகத்திலே ஒரு பாதுகாப்பும் நமக்கு உண்டாயிராது. நாம் எத்தனையோ சம்பவங்களை குறித்து கேட்டோம், கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ஒருவரே நம்மை நிச்சயமாக பாதுகாக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். புதிய ஆண்டிலே கர்த்தர் நிச்சயமாக நம்மை இன்னும் பலப்படுத்துவார். அதே நேரத்திலே ஒரு 25வது ஆண்டு என்று உள்ளே பிரவேசிக்கும் பொழுது அவருடைய வருகை நம்மை நோக்கி பக்கமாக வந்து கொண்டிருக்கிறது. நாம் அங்கே போகிறதில்ல, நாம் செலிப்ரேட் பண்ணுகிறதில்ல, புதிய வருஷத்தை கொண்டாடுகிறதில்ல. அவர் இன்னும் அருகிலே வந்திருக்கிறார். ஒரு வருஷம் அவர் தீர்மானித்த நாளிலிருந்து ஒரு வருஷம் இன்னும் பக்கத்திலே வந்திருக்கிறார். அதுதான் இந்த வேதத்தின் மூலமாக நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். காரணம், மத்தேயு 24வது அதிகாரம் லூக்கா 21 படியாக நிறைவேறுதல்கள் எல்லாம் தீவிரித்து கொண்டிருக்கிறது. அது இன்னும் தீவிரித்து கொண்டிருக்கும். காரணம், அவர் அருகில் வர வர இவைகள் எல்லாம் நடக்க வேண்டியவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. மறுபக்கத்திலே கர்த்தர் ஒன்றை செய்வார், தமது பரிசுத்த மணவாட்டியை ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பார். சபையை கர்த்தர்
ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பார். நாம் அந்த இடத்திலே இருக்க வேண்டும். உலகத்திலே சீஷர்கள் கேட்டபோது கர்த்தர் சொன்னார், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியவைகளே தான் என்று மத்தேயு 24வது அதிகாரத்திலே அவர் சொல்லி இருக்கிறார். ஆனாலும் அவர் மறுபக்கத்திலே ஒரு எழுப்புதலின் நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு திரள் கூட்டம் தேவ சேனையாய் கர்த்தருடைய சமூகத்திலே நிற்க வேண்டும். யோவான் அந்த காட்சியை கண்ட பொழுது சிங்காசனத்தில் அருகில் இருக்கிற ஒரு திரள் கூட்டத்தை பார்த்தார். எல்லா ஜாதியாரும், எல்லா இனத்தாரும், எல்லா மொழியும் பேசுகிற மக்கள் அங்கே நின்றார்கள். என்று இவர்கள் யார் என்று கேட்ட பொழுது இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனங்கள் என்று சொன்னார்கள். அங்கே அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள், பழைய ஆட்கள் இருந்தார்கள். எல்லாரும் நடுவிலையும் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒரு புதிய ஏற்பாட்டின் சபை இயேசுவோடு நின்றதை அவன் கண்டான். ஆகையால் அந்த பெரும் திரள் கூட்டம் ரட்சிக்கப்படும் பொழுது நிச்சயமாக தாமதமில்லாமல் கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு போவார். ஹல்லேலூயா. அந்த ஒரு எதிர்பார்ப்போடு நாம் இந்த நாட்களிலே இருக்க வேண்டும். ஓசியா 2வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிற பிரகாரமாக, உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய் என்கிற வசனத்தின்படியாக கர்த்தர் தமது மணவாட்டியை நியமிப்பார். 19வது வசனம் சொல்லுகிறது, நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமும் உன்னை எனக்கு இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் இந்த நாட்களிலே தேவ சமூகத்திலே நாம் நிற்கும் பொழுது எப்போதும் கர்த்தர் நம்மை ஆயத்தம் பண்ண நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆயத்தம் பண்ண நம்மை அவரிடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் உன்னதமானவருடைய மறைவு நமக்கு உண்டாயிருக்கும். உன்னதமானவருடைய மறைவு வேண்டும் என்றால் நாம் உன்னதரோடு இருக்க வேண்டும். நான் தூரத்தில் இருந்துட்டு 91வது சங்கீதத்தை படித்து கொண்டிருந்தால் அந்த மறைவு எனக்கு பிராக்டிக்கலி வராது. லிட்ரலி நாம் படித்து கொண்டிருப்போம், எழுத்தின் பூர்வமாக கடமையாக நாம் படித்து கொண்டிருப்போம். அதே நேரத்திலே நாம் உன்னதருக்கு அருகிலே இருக்கும் பொழுது அவருடைய மறைவிலே நிற்போம். இந்த உலகமோ சத்ருவோ நம்மை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் நம்மை ஆயத்தம் பண்ண நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவ சாயலை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ சாயல் உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். ஒரு வசனத்தை பார்க்கலாம். கொலோசியர் 3வது அதிகாரம் 9-10 வசனங்கள். கொலோசியர் 3வது அதிகாரம் 9-10 வசனங்களை படிக்கிறேன். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவு அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசி பட்டணத்துக்கு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காலகட்டத்திலே நாம் ரட்சிக்கப்பட்ட நாம் ஏன் இந்த நிருபங்களை தியானிக்கிறோம் என்றால், நம்முடைய வாழ்க்கை அங்கே தான் இருக்கிறது. சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டோம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றோம், அப்போஸ்தல நடபடிகளிலே வந்து பின்பு நிருபங்களை பவுல் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். எதற்காக? அதன் வழியாகத்தான் நம்முடைய வாழ்க்கை ஓட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு நிற்கும், தேவ சாயல் நம்மிலே பூரணப்பட்டு இருக்கும். புதிதாக்கப்பட்ட மனுஷன் புதியவனாகவே தான் இருக்க வேண்டும். கர்த்தர் வருமளவும் அவன் புதியவனாக இருக்க வேண்டும். ஆகையால் இந்த பழைய மனுஷனையும் அவனுடைய செய்கைகளையும் களைந்து போட்ட நாம் புது சிருஷ்டியை பெற்றிருக்கிறோம். அதை நிலை நிற்க வேண்டும் என்றால் நாம் தேவ சாயலை பெற்றிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உலகத்திலே நமக்கு 2 விதமான சுபாவங்கள் உண்டு, சாயல்கள் உண்டு. நம்முடைய சொந்த சாயல் ஒன்று உண்டு, சொந்த சுபாவங்கள், அவர் ஓன் கேரக்டர் நமக்கு ஒன்று உண்டு. எல்லா பொருட்களை பார்த்தாலும் ஒரு ஆசை வரும். உலகத்திலே எந்த விதமான காரியங்கள் நமக்கு பல விதமான, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ஆசைகள், ஒரு விதமான கனவுகள் இருக்கும். இப்படி ஆக வேண்டும், அப்படி ஆக வேண்டும், அது நம்முடைய விருப்பம். ஆனால் நம்மை குறித்து தேவனுடைய ஒரு திட்டம் ஒன்று உண்டு. நம்மை காட்டிலும் அது நல்லதாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. எப்பொழுதும் தேவன் நல்லதை தான் செய்வார். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் பலன் கொடுக்கிறவர் என்பதை விசுவாசித்தால் தான் அவரிடத்திலிருந்து நாம் பலனை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையால் அவருடைய சித்தத்தின்படியான சாயலுக்குள்ளே நான் இருக்கிறேனா என்று நம்மை நிதானித்து பார்க்க வேண்டும். இங்கே அநேகர் நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், அநேகர் ஞானஸ்நான சத்தியத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் எத்தனை பேர் நாம் வசனத்தின்படியாக ஜீவித்து வருகிறோம்? எப்படி நான் அவருடைய சாயலை தரித்து கொள்ள முடியும்? எப்படி நான் இந்த காலை வேளையிலே அவருடைய சாயலை பெற்றுக்கொள்ள போகிறேன்? இதை குறித்த சிந்தை நமக்கு இருக்க வேண்டும். காரணம், முதல்ல சொன்ன பிரகாரமாக மணவாட்டியை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். சாயல் இல்லாத பட்சத்திலே அவருக்கு ஒத்த வேஷம், அவருக்கு விருப்பமான நிலைமை நம்மள இல்லாத ஒரு காரணம் இருக்குமானால், எந்த ஒரு சூழ்நிலை இருக்குமானால் நிச்சயமாக அன்றைக்கு நாம் கைவிடப்பட்டு போகும். ஆகையால் தேவ சாயலை பிறக்க நாம் பெற்றுக்கொள்ள நாம் முற்பட வேண்டும். எப்படி நாம் இந்த தேவ சாயலுக்குள்ளே கடந்து வருகிறோம் என்றால், ரட்சிப்பின் மூலமாக இதிலே கடந்து வருகிறோம். ரட்சிப்பின் மூலமாக பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேரில் ஞான ஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று அந்த மந்தைக்குள்ளே சேர்க்கப்படும் பொழுது நான் என்ன செய்கிறேன்? நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்து வாழ்கிறார் என்கிற ஒரு சிந்தை வருகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நாம் பாடுகிறோம், என்னில் நான் அல்ல, என்னிலே இயேசு வாழ்கிறார் என்று. நம்மளே இயேசு வாழ்ந்தால் நம்ம எப்படி இருப்போம்?
இயேசு வாழ்ந்தால் எப்படி இருப்போம்? நம்ம அதை யோசித்து பார்க்க வேண்டும். நம்மிலே இயேசு உண்மையிலே வாழ்கிறாரா? இயேசு நம்மிலே வாழ்ந்தால் ஏன் இந்த உலகத்திலே இவ்வளவு காரியங்கள் நமக்கு வருகிறது என்று நாம் சிந்திப்போம். ஒருவேளை இந்த உலகத்திலே பாடுகள் உண்டு, பிரயாசங்கள் உண்டு. காரணம், இயேசு சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த உலகத்தின் பாடுகளோ, உலகத்தின் போராட்டங்களோ, உலகத்தின் நிந்தனைகளோ ஒரு விஷயம் அல்ல. மறுபக்கத்திலே அவருடைய சாயலிலே நாம் நிற்கிறோமா என்பதுதான் விஷயம். காரணம், அவர் நமக்காக ஒரு விலைக்கிரயம் கொடுத்திருக்கிறார். உலகத்திலே எத்தனையோ கோடி ஜனங்கள் இருந்தும் ஒரு சிறு கூட்டத்தை அவர் ரட்சித்து அவர்களை கண்ணோக்கமாய் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் ஏன் நம்மைக்காக ஒரு விலைக்கிரயம் அவர் கொடுத்திருக்கிறார். என்னுடைய முழு இரத்தத்தையும் சிந்தி இருக்கிறேன், ஜீவனை கொடுத்திருக்கிறேன், சகலத்தையும் தந்திருக்கிறேன். ஆகையால் அப்படி பெற்றுக்கொண்ட நம்மை ஈஸியாக அவர் விட்டு கொடுக்க மாட்டார். நாம் ஒருவேளை விலகி போனாலும் ஏதாவது ஒரு குரடை வைத்தாவது நம்மை இழுத்து கொண்டு போவார். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த குரடுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு அனுதினம் நம்மை கண்ணாடியில் பார்ப்பது போல வசனத்துக்கு முன்பாய் பார்த்து நம்மை நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது இடையில் வருகிற பிரச்சனைகள் பிசாசினால் மாத்திரமல்ல, நம்முடைய பாவங்களின் நிமித்தமும் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. இவைகளை விட்டு தப்பித்து கொள்ள வேண்டும். தாவீதில் எனக்கு பிடித்த ஒரு விஷயம், எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அவன் தன்னை தேவனுக்கு முன்பாக நிறுத்தி பார்ப்பான். அவன் வாதை வந்து அடித்த பொழுதும் அவன், நான் அல்லவோ பாவம் செய்தேன், என் ஜனத்தை விட்டுவிடும் என்று தேவ சமூகத்திலே போய் நின்றான். அவன் திரும்பி தன்னை பார்த்து தேவ சமூகத்திலே முதலாவது நிற்பான். நமக்கு அந்த பழக்கம் வர வேண்டும். தேவ சாயலை நாம் பெற்றுக்கொள்ள, அதை தரித்திருக்க வேண்டும் என்றால் எந்த சூழ்நிலை வந்தாலும் என்னில் ஒரு குறை இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். சில காரியங்களை கர்த்தர் அனுமதிப்பார், சிலவற்றை பிசாசானவன் கொண்டு வருவான். அதற்கு எல்லாவற்றுக்கும் முன்பாக நான் ஒப்புரவாக்கி தேவ சமூகத்திலே நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நம்மிலே பிரியமுள்ளவராக அவருடைய சாயலின்படி நம்மை நிறுத்துகிறவராயும் இருப்பார். அதை விட்டு நாம் தவறுகளை அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு ஒரு தவறை செய்தால் மீண்டும் அதை செய்து கொண்டேதான் இருப்போம். ஒரு நாள் நமக்கு கண் மூடிவிட்டது என்றால் மீண்டும் அது திறக்கவே திறக்காது. கடின இருதயம் நமக்குள்ளே வரும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. முதல் நமக்கு உணர்வு வரும்போதே தேவனை நோக்கி நாம் நிற்க வேண்டும், தேவனை நோக்கி நாம் திரும்ப வேண்டும், தேவ சாயலை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி நாம் சத்தியத்துக்குள்ளே நிற்க முடியும்? 1 பேதுரு 1வது அதிகாரம் 22-23 வசனங்களை பார்க்கும் பொழுது, ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். எதிலே நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம்? அழிவில்லாத வித்தினாலே, தேவனுடைய வார்த்தையினாலே நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையால் தான் சொல்லுகிறேன், அந்த வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். வார்த்தை தான், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்கும். வேதத்திலே நம்ம அழகான ஒரு வார்த்தை, எல்லாவற்றையும் அறிந்த போது சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த தேவனுடைய வார்த்தை நம்மை தேவனுக்கு நேராய் நிறுத்தி இருக்கிறது என்பதை ஒரு காலம் நாம் மறந்து போகக்கூடாது. நாம் தேவனிடத்தில் 2 காரியத்தை தான் செய்ய முடியும். இயேசுவோடு ஒத்து போக முடியும். இல்லை என்றால் வசனம் நம்மை தடுக்கி விழச் செய்யும். நாம் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் அது நம்மை கண்டித்து தேவன் பட்கமாய் இருக்கும். இல்லை என்றால் நமக்கு அது நியாய தீர்ப்பாய் வரும். அதுதான் தேவனுடைய வார்த்தை. ஒரு நாள் கர்த்தர் இயேசு சொன்னார், அவருடைய வார்த்தையை கொண்டுதான் நம்மை நியாயம் தீர்ப்பேன் என்று. ஆகையால் இந்த சத்திய வசனம் தான் அவருடைய கேட்டலாக், அவருடைய லாபுக்கு கடைசி நாட்களிலே வருகிறது அவருடைய வசனம். ஆகையால் அவருடைய சாயலோடு நாம் நின்று தேவ சமூகத்திலே காணப்பட வேண்டும் என்றால் சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஏன்? நம்முடைய ஐடென்டிட்டி எதுவாக இருக்கிறது என்று 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தை பார்க்கும் பொழுது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாய் இருக்கிறீர்கள். இதை நாம் எப்பொழுதும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம எல்லாரும் ஃப்ரண்ட்ல பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆகையால் என்ன சொல்லுகிறது அந்த வசனம்? 9வது வசனம், 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும், நாம் சோசன் பீப்புள், நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததியாக இருக்கிறோம். ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், ராயல் பிரீஸ்டாக இருக்கிறோம். பரிசுத்த ஜாதியாக, அது ஆங்கிலத்திலே ஹோலி நேஷன், பரிசுத்த தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஜாதியாயும் இருக்கிறோம், அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறோம். அவருடைய ஜனம் என்று சொல்வதை காட்டிலும் அவருடைய சொத்தாக நாம் இருக்கிறோம். காட்ஸ் பொசஷன் ஆக இருக்கிறோம். அவருடைய சம்பத்தாக நாம் இருக்கிறோம். அதுதான் நம்முடைய ரட்சிப்பின் வாழ்க்கை. தேவனுடைய சாயலை பெற்ற நமக்கு இவ்வளவு தூரம் ஒரு ஐடென்டிட்டி உண்டு. ஆனால் நாம் வசனத்தை விட்டு தூரமாகும் பொழுதோ, இயேசுவை விட்டு நாம் தூரமாகும் பொழுதோ,
இதை இழந்து போகிறோம் என்றால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை இழந்து போகிறோம். ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் என்கிற ஒரு பாக்கியத்தை இழந்து போகிறோம். பரிசுத்த ஜாதி என்கிற ஒரு முத்திரையை நாம் இழந்து போகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாய் அவருடைய சொந்தமான ஜனம் என்று அழைக்கக்கூடிய நிலைமையிலிருந்து நாம் பின்வாங்கி போகிறோம். காரணம், இந்த உலகம் நம்மை அப்படியாக கொண்டு போகிறது. சத்ருவானவன் அதை செய்யத்தான் அவன் இருக்கிறான். இந்த வேத பண்டிதர்கள் சொல்வார்கள், நாம் அநேக நேரங்களிலே கேட்டிருக்கிறேன் இந்த வார்த்தை. இந்த பூமி லூசிஃபருக்காக வைக்கப்பட்டிருந்ததாம். அந்த காலத்திலே அவன் விழுந்து போன தூதர்களுக்காக பூமி வைக்கப்பட்டு, கர்த்தர் அதைத்தான் ஆதியாகமத்திலே நாம் பார்க்கிறோம், அது ஒழுங்கின்மையாக இருந்தது, இருளடைந்திருந்தது. ஆகையால் தான் அது வெப்பம் மிகுந்த ஒரு பூமியாம் இந்த பூமி. ஆனால் கர்த்தர் ஒரு கூடாரத்தை இந்த பூமியிலே அந்த ஆதாமை உருவாக்கும் முன்னே மனுஷனை வாழ வைக்க வேண்டும் என்று தீர்மானித்த பொழுது இந்த பூமியை அழகாக அவர் மேலே ஒரு குடை போல ஒன்றை உருவாக்கினார். அதைத்தான் இன்றைக்கு பல லேயராக நாம் படித்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் கர்த்தர் ஒரு நாள் மனுஷன் உண்டாக வேண்டும், மனுஷன் வாழ வேண்டும், இல்லை என்றால் இந்த வெப்பத்திலே மனுஷன் இருக்க முடியாது. காரணம், இது அக்கினி கடலாய் இருந்தது. அக்கினி கடலிலே போடப்படுகிறவர்களுக்காக உண்டாக்கப்பட்ட இந்த பூமியிலே மனுஷனை வைக்க இவ்வளவாய் கர்த்தர் பாதுகாத்தார். அதற்கு ஒரு நல்ல அடையாளம் நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம், ஓசோன் லேயர்லே ஒரு ஓட்டை இருக்கிறது, வெப்பம் அதிகரிக்கிறது என்று. கர்த்தருடைய கூடாரத்தை என்றைக்கு மனுஷன் ஞானம் பிரிக்க ஆரம்பித்ததோ, அவன் தேவனுக்கு மேலாக போக வேண்டும் என்று மனுஷன் நினைத்தானோ, ஒன்றன் பின் ஒன்றாக இந்த பூமி அழிவுக்கு நேராக இருக்கிறது. கர்த்தர் இந்த பூமியை விரும்பி அவர் ஒன்றும் பார்க்கவில்லை, நம்மைத்தான் அவர் விரும்புகிறார். அவரை நம்ம ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை சொந்த ஜனமாய் பார்க்கிறாரே தவிர இந்த பூமியை அவர் சொந்தமாக பார்க்கவில்லை. காரணம் ஏன்? வேதம் சொல்லுகிறது, இந்த பூமி அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் இது அக்கினியாக இறைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இது மாறிப்போகும், புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். புதிய பட்டணம் இறங்கி வரும் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகையால் கர்த்தர் இந்த பூமியிலே மனுஷனை நம்மைத்தான் நேசிக்கிறாரே தவிர இந்த பூமி இன்னும் அழகா இருக்க வேண்டும், இன்னும் அது செம்மையா இருக்க வேண்டும் அப்படி என்று கர்த்தர் நினைக்கவில்லை. அப்படி நினைத்திருந்தால் நோவாவின் நாட்களிலே இந்த ஜலப்பிரளயத்தை கர்த்தர் உண்டாக்கி இருக்க மாட்டார். அவர் மனவேதனைப்பட்டு தாம் உருவாக்கின மனுக்குலத்தையே அழித்து விட வேண்டும், இனி ஒரு ஜீவனும் பூமியில் இருக்க வேண்டாம் என்று முடிவு பண்ணிதான் அன்றைக்கு ஒரு ஜலப்பிரளயத்தை கொண்டு வந்தார். ஆனாலும் ஒரே ஒரு குடும்பம், நோவாவின் குடும்பத்துக்கு கண்களிலே தயவு கிடைத்தது. இதை மீண்டும் மீண்டுமாக சொல்லுகிறேன் என்றால், மத்தேயு 24வது அதிகாரத்திலே அதே வார்த்தையை தான் கர்த்தர் சொன்னார். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களிலே நடக்கும். எல்லாரும் சத்தியத்தை கேட்பார்கள், ஆனால் பேழைக்குள்ளே போக வேண்டும் என்கிற ஒரு சிந்தை இருக்காது. நாம் இந்த அதிகாலை வேளையிலே ஒரு தீர்மானத்துக்குள்ளே வர வேண்டும். நான் தேவ சாயலை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த வஸ்திரத்தை நான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், ரட்சிப்பின் வஸ்திரத்தை நான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், அவரோடு நான் கூட போக வேண்டும். இதை நாம் இந்த காலவேளையிலே உடன்படிக்கையாய் பெற்றுக்கொண்டோம் என்றால் இந்த வருஷத்துக்குள்ளே சத்ருவானவன் நமக்கு முன்பாய் நிற்க முடியாது. அவன் வருவான், நிச்சயமாக வருவான். எவ்வளவுக்கு தூரம் யாரை பார்த்தெல்லாம் அவனுக்கு ஒரு பயம் இருக்கிறதோ, எப்போதும் ஒரு பரிசுத்தவான்கள் சொல்லுவார்கள், நம்மை பார்த்து பயந்தால் அவன் நம்மை நிச்சயமாக தொந்தரவு பண்ணி கொண்டே இருப்பான், ஆனாலும் பயப்படாமல் அங்கே ஜெயம் பெற முடியும். ஹல்லேலூயா. இந்த ஜெயத்தை நாம் பெற்று பழக வேண்டும். அவனை பார்த்த உடனே பயந்து ஓடுவதற்காக அல்ல, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று இயேசு சொன்னார். எதிர்த்து நில்லுங்கள். கர்த்தருடைய சமூகத்திலே நின்றால் தான் நாம் எதிர்த்து நிற்க முடியும். எல்லாரும் சொல்லுகிறது போல நாம் செய்தால் நமக்கு தெரியும், பவுலும் துரத்தினார், மற்றவர்களும் துரத்தினார்கள், இயேசுவும் துரத்தினார். ஆனால் என்ன நிலைமை என்பது நமக்கு தெரியும். ஆகையால் தேவன் பட்சமாய் நிற்கும் போது, என் நாமத்தினால் நீங்கள் துரத்துங்கள் என்று கர்த்தர் கட்டளையிடும் பொழுது நிச்சயமாக அந்த சத்ரு நம்மை விட்டு ஓடி போகிறவனாயிருப்பான். இந்த தேவ சாயலை பெற்றுக்கொள்ள அடுத்ததாக நமக்கு முக்கியமான ஒரு விஷயம், இயேசுவின் சாயலை பெற வேண்டும் என்றால் சிலுவையை சுமந்துதான் ஆக வேண்டும். என்னை பின்பற்றுகிறவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நமக்கு அநேகருக்கு விருப்பம் சிலுவை மட்டும் வேண்டாம், பாக்கியுள்ள எல்லாம் நமக்கு வேணும். அவர் என்னென்ன நன்மை வைத்திருக்கிறாரோ ஒன்றன் பின் ஒன்றாய் வாழ்க்கையிலே நடக்கட்டும். அவருக்காய் நாம் சுமக்க வேண்டிய நுகத்தை நான் ஒரு காலம் சுமக்க முடியாது, அது எனக்கு வேதனை தரும் என்றால் நிச்சயமாக நாம் அவருடைய சாயலிலே நிற்க முடியாது. அவருக்காக நாம் நிந்தையை சுமந்தோம் என்றால் ஒரு நாள் அவர் மகிமைப்படும்படியாக, நம்மை அவர் மகிமைப்படுத்தும்படியாக அவரோடு நம்மை வைத்திருப்பார். ஹல்லேலூயா. ஆகையால் கலாத்தியர் 6:2 படியாக நம்முடைய பாரங்களை சுமக்க நாம் எப்பொழுதும் கற்றுக்கொள்ள வேண்டும். 1 யோவான் 2வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். இது கட்டளை தான், கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள், இருந்தால் தேவ சாயல் இருக்காது.
இந்த வசனங்கள் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஜீவன் இருக்கிறது. அநேக சில என்ன சொல்றது, அது ஒரு தப்பான ராங் டாக்டரின், ஒரு மாறுபாடான உபதேசம் பேசுகிறவர்களை பார்த்தால் தெரியும். சில காரியங்களை அப்படியே ஜம்ப் பண்ணி அடுத்த வசனத்துக்கு போவார்கள். ஆசீர்வாதத்தை கொடுத்து பேசுகிறவர்கள் பாடுகளை அப்படியே ஜம்ப் பண்ணி அடுத்த வசனங்களுக்கு போவார்கள். அப்படி இல்லை, ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். தேவ சாயலை நான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். அப்படி என்றால் உலகத்தில் இருக்கிற யாரையும் நான் அன்பு கூறாமல் இருப்பது என்ற அர்த்தம் அல்ல. தேவனை காட்டிலும் மேலானது எனக்கு இந்த உலகத்திலே ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. இயேசுதான் எனக்கு பிரதானம். அவருக்கு பிடிக்கவில்லை என்றால் எனக்கும் பிடிக்கவில்லை, அவ்வளவுதான். அதற்காக இயேசு எல்லாரையும் நேசிக்க சொன்னார். அவருடைய பிரதான கட்டளையே, பிரமாணமே இதுதான். உங்களிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுங்கள். அதே நேரத்திலே உலகத்தின் சந்தோஷங்களிலும், உலகம் நமக்கு ஒரு சந்தோஷத்தை, இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களிலே நல்ல சீரியல் பார்க்கிறதை நான் கண்டேன். எல்லாரும் அந்த வீடுகளிலே அது ஒரு தப்பே இல்லாதது மாதிரி பார்க்கிறார்கள். எப்படி நாம் அந்த தேவ சாயலை தக்க வைத்துக் கொள்ள முடியும்? காரணம் ஏன்? அது தவறா சரியா என்று சொல்வதை காட்டிலும், தேவனை காட்டிலும் அது நமக்கு சந்தோஷம் தருகிறது. சற்று நேரம் நமக்கு இளைப்பாறுதல் தருகிறது என்றால் நாம் அவன் வலையிலே விழுந்து விட்டோம் என்றுதான் அர்த்தம். அது தப்பு தான், அதிலே மாற்றமே இல்லை. என்னதான் செய்தாலும் நான் ஒரு காலத்திலே நம்ம எல்லாரும் பலவிதமான ஷோகளை பார்த்திருப்போம். ரியாலிட்டி ஷோ பார்ப்போம், அது பார்ப்போம், இது பார்ப்போம். ஆனால் தேவனை நெருங்க இவைகள் நம்மை விட்டு போகும். இதுதான் முதல் அடையாளம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு. ஹல்லேலூயா. நாம் ஆராதித்து கொண்டிருக்கிற ஜனம் இதையும் பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தோமானால் நிச்சயமாக அங்கே ஏதோ ஒரு தவறு இருக்கிறது. அதை கர்த்தர் அங்கீகரிக்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையாய் நிச்சயமாய் பார்க்க முடியாது. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது, நான் அல்ல, வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்றால் என்னை காட்டிலும் உங்களுக்கு சந்தோஷம் தருகிற எதுவாயினும் அது உங்களுக்கு வேண்டாம். அதுதான் நமக்கு விலக்கப்பட்டதாய் இருக்கிறது. கர்த்தர் நிச்சயமாக அவைகளிலிருந்து நம்மை விடுவிக்க வேண்டும். ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அது இந்த கிறிஸ்தவர்களுக்கு தான் மிகவும் கடினமான ஒரு விஷயம், ஒருவரில் ஒருவர் அன்பு கொள்வது. கம்யூனியன் சர்வீஸுக்கு எப்படியாவது நாம் அன்போடு, நமக்கு தெரிந்த சிந்தையில் வந்தவர்களோடு அப்படியே அன்போடு வந்து அன்றைக்கு அப்பத்தையும் ரசத்தையும் முடித்து கொண்டு போகிறோம். அதே நேரத்திலே அனுதின வாழ்க்கையிலே நாம் யாரையாவது வெறுத்தோமானால் அவர்களும் தேவனுடைய சிருஷ்டிப்பா இருப்பதினால் நாம் வெறுக்கல் ஆகாது என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் நம்மை தூஷிக்கலாம், அவர்கள் பேசலாம், ஆனால் நாம் ஒரு முத்திரையை பெற்றிருக்கிறோம். இவர்களை என்னுடைய சொந்த ஜனம் என்று கர்த்தர் அடையாளப்படுத்தி இருக்கிறார். அதைத்தான் நாம் படித்தோம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்திலே அவருக்கு சொந்தமான ஜனம் என்று ஒரு ஐடென்டிட்டியை வாங்கி கொண்டு அவர்களைப் போல நாமும் கோபப்பட்டு, அவர்களைப் போல நாமும் விரோதித்து, அவர்களைப் போல நாமும் கோர்ட்டும் கேஸும் எல்லாமாக போனோம் என்றால் கர்த்தர் எங்கே இருப்பார் நம்முடைய வாழ்க்கையிலே? அப்போது நாம் என்ன நிலைமை அடைகிறோம்? நாம் அவருடைய ஜனம் இல்லை என்கிற ஒரு ஐடென்டிட்டிக்குள்ளே வருகிறோம். அவர்களும் நாமும் ஒன்றுதான், உலகமும் நாமும் ஒன்றுதான். ஆகையால் இந்த சாயலை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக உலகத்திலே அன்பு கூறாமல் இருக்க வேண்டும். இந்த பாக்கியத்தை தவற விடுகிற ஒரு நிலைமை எது என்றால் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பின்மாற்றம் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. நாம் எப்பொழுது பின்மாற்றம் அடைகிறோம் என்றால் நமக்கு தெரியும், ஒவ்வொரு மனுஷனுக்கும் தெரியும். அது ஆராதனைக்கு நான் போனேன் போகாததுனால பின்மாற்றம் அல்ல. தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இயேசுவோடு நாம் இல்லை என்பதற்கு நமக்கு தெரியும். உரிமையை விற்ற ஒரு ஏசாவை குறித்து நமக்கு தெரியும். தேவன் யாக்கோபை தான் உயர்த்த சித்தமாயிருந்தால் ஆனாலும் தன்னுடைய பங்கை அவன் விற்றான். அதுதான் நம் ரட்சிப்பை இழந்து போகிற ஒரு அனுபவம். நாம் பெற்றதை எந்த ஒரு காரணத்துக்காகவும், எந்த உலகத்தின் நன்மைக்காகவும் நம்முடைய ஜெபத்தையோ ஆராதனையோ கர்த்தருக்கு அடுத்த காரியங்களையோ உலகத்துக்கு காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் கர்த்தர் நிச்சயமாக அதற்கு கணக்கு கேட்பார். நாம் பாஸ்டர்கள் அடிக்கடி சொல்வார்கள், ஆராதனைக்கு பார்க்க வரவில்லை என்று. வராட்டா அவருக்கு என்ன பிரச்சனை? காரணம் இதுதான், நம்முடைய பங்கை நாம் விட்டு விடக்கூடாது. பெற்று தந்த உத்தரவாதம் அவர்களுக்கு உண்டு. எந்த சபை ஊழியராக இருந்தாலும் அந்த உத்தரவாதம் இருக்கிறபடியால் கண்டித்து உணர்த்துகிறது கர்த்தருடைய கிருபை என்று நினைத்து நாம் முன்னேற வேண்டும். நிச்சயமாக அதை ஏற்றுக்கொண்டு தேவ சமூகத்திலே திரும்ப வேண்டும். புத்திர சுவிகாரத்தை விற்ற இடம்தான் அந்த ஏசா
அந்த அவனுடைய முதற் பங்கை விற்றான். அவன் ஒரு முதற் பிள்ளையா இருந்தும் தனக்கு கிடைக்க வேண்டியதை விற்றது போல நாம் புத்திர சுவிகாரத்தை இழந்து போகக்கூடாது. மகனே மகளே என்று அவர் அழைத்து கொண்டிருக்கிறவர் ஒரு நாள் ஆதாமை போல ஒளிந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை நமக்குள்ளே வந்துவிடக்கூடாது. தேவன் விரும்பாத காரியம் நமக்குள்ளே வந்துவிடக்கூடாது. நிச்சயமாக கர்த்தர் சில நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே தடுத்தும் வைப்பார். காரணம், நம்மை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதை பூர்ணமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் பூர்ணமாக தேவனுடைய சமூகத்திலே நிற்க வேண்டும். தேவ சாயலுக்கு நேராய் நான் நடக்க வேண்டும். பேசுகிற நான் ஒரு நீதிமானோ பெரிய பரிசுத்தவானோ அல்ல, ஆனாலும் அதற்காக வாஞ்சிக்கிறேன், முயற்சிக்கிறேன், ஓடுகிறேன் என்று தான் சொல்ல முடியும். ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்துகிறோம். பூமியிலே அவரை தவிர ஒருவரும் பரிசுத்தர் இல்லை. அதை சொல்லிவிட்டு நாம் எதையும் செய்துவிடலாம் என்றல்ல, ஆனால் எனக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு உண்டாயிருக்க வேண்டும். ஒரு ஆராதனை வேலை என்றால் நமக்கு அப்படியே ஒரு ஹார்ட் அப்படி அடிக்க வேண்டும். ஆனால் வேறு எல்லாத்துக்கும் அடிக்கும். இன்றைக்கு ஏர்போர்ட்டுக்கு லேட் ஆனா நமக்கு என்னென்னமோ செய்திருவோம். எந்த போலீஸ் ஸ்டேஷனில் போயாவது ஆம்புலன்ஸ்ல ஏறியாவது போயிடுவோம். அதே நேரம் ஆராதனை தானே, ஒரு 10:30 போனாலும் பரவாயில்லை என்று நாம் நினைக்க சூழ்நிலை வேறு. உள்ளம் நமக்கு எப்படி இருக்கிறது? நான் அதை ஒரு நாள் அல்ல, ஒரு நாள் தவறிவிட்டேன், 2வது நாள் என்ன ஆனது? தேவ சமூகத்திலே அதற்காக கேட்க வேண்டும். நான் எப்படியாவது போக வேண்டும் ஆண்டவரே, சூழ்நிலை இப்படி இருக்கிறது. நிச்சயமாக கர்த்தர் வழி திறப்பார். ஹல்லேலூயா. நாம் அதிலே சாக்கு போக்கு சொன்னோம் என்றால் கர்த்தர் ஒரு நாள் நம்மை கைவிட்டு விடுவார். அவர் வரும் நாள் நெருங்கும் பொழுது தேவ சாயலை நாம் அடைகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏன் நாம் தேவ சாயலையும் தெய்வீக சுவாபத்துக்குள்ளே இருக்க வேண்டும்? அந்த சாயல் உள்ளவர்களை தான் அவர் அழைத்து கொண்டு போவார். பரிசுத்த மணவாட்டியை தான் அவர் அழைத்து கொண்டு போவார். நம் நிறைய பேர் வீடியோ பார்த்திருப்போம். அந்த வருகையை குறித்ததான அநேகர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஒரு சிலர் அங்கலாய்த்து நிற்பார்கள். அதை பார்த்தே நிறைய பேர் பயப்படுவார்கள், நம்ம நிலைமையும் இப்படி ஆகிவிடுமோ என்று. இது உண்மைதான் ஒரு விதத்திலே. அது வேதமும் சொல்லுகிறது. 2 பேர் வயலிலே நிற்பார்கள், 2 பேர் மாவரைத்து கொண்டு ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான். அதற்காக அது 50-50 அல்ல, அது நமக்கு ஒரு அடையாளமாக சொல்லப்பட்ட வார்த்தை. ஆனால் நாம் 100% தேவன் வரும் பொழுது அவரிடத்தில் இருக்க வேண்டும். நாம் சபையிலே ஆராதித்து கொண்டிருந்தோம் என்றால் இங்கே பாய்தான் இருக்க வேண்டும். ஒரு மனுஷனும் இங்கே இருக்கக்கூடாது. மறுரூபமாக்கப்பட்டு தேவனோடு இருக்க வேண்டும் என்றால் தேவ சாயலை தரித்து கொள்ள வேண்டும். இந்த அதிகாலை வேளையிலே நம்மை நாமே தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்து இயேசு மூலமாய் நமக்கு கிடைத்த இந்த பாக்கியத்தை, இந்த ரட்சிப்பை இந்த வருஷத்திலே நான் விடக்கூடாது ஆண்டவரே. உம்மூலமாய் நான் பெற்ற ரட்சிப்பு ஏதோ நான் என்னுடைய திறமையினால் கொண்டதல்ல. எத்தனை கோடி ஜனம் இருந்தும் என்னை நீர் முன்குறித்து ரட்சித்திருக்கிறீர். என்னை ஒரு சபையிலே ஆராதிக்க வைத்திருக்கிறீர். இந்த இரவு என்னை விழித்திருக்க பண்ணிருக்கிறேன் என்றால் நீர் என்னை நேசித்திருக்கிறீர். நான் உம்மை விடக்கூடாது. உம்முடைய சாயலை நான் பற்றி கொள்ள வேண்டும். நீர் வரும் பொழுது நான் கைவிடப்படாதவனாய் இருக்க வேண்டும் என்று கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் தெய்வ சமூகத்திலே நாம் கேட்போம். தேவ சாயல் உள்ளவனாய் இருக்க வேண்டும். தேவன் கர்த்தர் வரும் பொழுது, இயேசு வரும் பொழுது நொடிப்பொழுதிலே மறுபுறமாக்கப்படுகிற அனுபவம் வேண்டும். அவர் உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன் என்று சொல்லி இருக்கிறார். நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். நித்திய விவாகத்துக்கென்று, முடிவில்லாத ராஜ்யத்துக்கென்று அவர் கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு போகிறார். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த அதிகாலை வேளைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வருஷத்திலே தேவ சாயலை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு நீர் எங்களுக்கு இலவசமாய் தந்த ரட்சிப்பை இந்த உலகத்தின் ஒரு காரியத்தினாலோ என்னுடைய சுயத்தினாலோ அதை இழந்து போகாதபடிக்கு நிற்க கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக. எங்களால் முடியாது, ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும்